அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு சல்லு கிச்சன். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்கு பழம்பொரி. அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து 3 நேந்திர பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு மைதா, 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போது நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்படி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பழத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மைதா பேட்டர், அந்த பேட்டரில் டிப் பண்ணி இப்போது எண்ணெயில் போட்டு நம்ம பஜ்ஜி எப்படி ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான யம்மியான கேரளா ஸ்டைல் பழம்பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.